அல்லப்பட்டியிலேருந்து வந்திருக்கணும். பாலதீவில் நிற்கிறேன். பாலதீவில் வந்து யார் சமையல்காரர்? நான் யாழ்ப்பாணம். ஓ யாழ்ப்பாணம். இது என்னண்ண என்ன பேர்? அவரம் பப்பா. பப்பா. நான் குருணர். குருணர். அண்ணன் அண்ணன் பேர் விமல். இப்போ வந்து பாலதீவு திருவிழாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன். வேற ஃபாதர் வேற ஃபாதர் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நேரம் இதுதான் பாலதீவில் இருக்கிற அந்தோனியார் கோவில். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடாரம் அடித்து வச்சிருக்கணும். நிறைய பேர் வந்து தங்கி இருக்கணும் கூடாரம் வச்சு. இஞ்சாலயம் இருக்கணும். வரலாமா யாருக்கு அதுக்குப்பீங்க? இந்த பாலதீவு அந்தோனியார் கோயில் இந்த சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? எந்த ஊர்? நான் குருணர். குருணர்லேருந்து வந்திருக்கார் அண்ணன். அண்ணன் பேர் விமல். விமல் அண்ணா கச்சான் சாப்பிட்றாரு பாருங்க. இப்போ எத்தனை நாள் பயணமா ஜாத்திரிய இதாக வந்த நீங்கள்? நான் முதலாம் தேதி வந்தாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நின்றுட்டீங்க. இப்போ எத்தனாம் தேதி திருப்பி போகிறதுக்குரிய யோசனை? எப்போ திருவிழா முடியுது? எவ்வளோம் தேதி முடியுது அது அந்தந்த. இப்போ திருவிழாண்டைக்கு முதல்ல எப்போ கொடி ஏறினது, இப்போ கொடி இறக்கும். அது நேற்றுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட சராசரியா? இங்கே தெரியாது. குருநகர்லேருந்து எத்தனை போட் வந்தது? 190. அது சரி. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் அங்கே இருந்து? 20 கிலோமீட்டர் அங்கே பக்கத்து. எல்லாம் பக்கத்தில். அப்போ உங்களோட குடும்பமாகவே வந்துட்டீங்க இங்கே? சரி. இங்கே பாருங்களா இஞ்சால ஐயாக்கு என்ன பேர்? தம்பிக்கு ஆரியா. சரி. அப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்றதான? அப்போ சரியா. நானும் கடை இருக்கோம். அப்போ போய் பார்த்து எடுப்போம். போய் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். யூடியூப் கூட மீன். குருநகர்லேருந்து வந்தவையா ஐயா? எந்த ஊர்? குருநகரா? பள்ளிக்கூட. அதுலேருந்து வந்துருக்கிறேன். சும்மா வீடியோ எடுக்கிறோம். பள்ளிக்கூட ஆக்கள் பாருங்க வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடா இஞ்சால அவன் போக விடுவானோ? அப்ப நடப்போம். சரி ஐயா. சுத்தி நீங்க வரலாம். ஆனா இப்ப இருட்டு பட்டா அங்கால சில தண்ணிகள் வெள்ளம் ஓடி இருக்கும். கடலுக்கு ரங்க மாட்டோம். அதனால இப்படி கடலோட வந்து காட்டோட தண்ணி. சரி. அப்ப உங்களோட நீங்க போற இடம் தான் கடை ஃபுல்லா. பாலதீவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடியுமோ? என்ன மாதிரி என்ன தொழில்கள் நடக்குது இங்கே? என்ன மாதிரி இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். எவ்வளோ காலமாக கட்டியிருக்கணும் இந்த கோயில்? இது எங்களுக்கு தெரியாது. இது காலகாலமாக கிடக்கு. இது எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலே இருந்து எங்களுக்கு இது தெரியாது. நாங்கள் இப்போ 26-27 வருஷம் இஞ்சால வந்திருக்கிறோம். 26-27 வருஷமா இஞ்சான் தொலைச்சது. நாங்கள் இந்த பிரச்சனை காலம் எல்லாம் இஞ்சான் தொலைச்சது. அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இல்லாமல் வந்திருக்கிறீங்க? நாங்கள் இதில் 5-6 குடும்பம் இருக்கிறோம். இதுக்குள்ள எல்லாரும் 5-6 குடும்பமாக இருக்கிறோம் பாருங்க. அப்போ சாப்பாடு தண்ணி சமைக்கிறது எல்லாம் இதுக்குள்ளுக்கு தான்? அதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க? இஞ்சி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. இப்போ இந்த இதுக்கு வர சிங்கள மக்களும் இருக்கணும். புத்தளம் சில உங்கால இருந்தாங்க. கற்பட்டியாக்கெல்லாம் வந்து இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு வந்துட்டாங்க. அது அங்கே இருக்கிறாங்க. இப்படியே ரவுண்டா சுற்றி போக இப்படியே ஆக்கலாம். சுத்தவரை 5 கிலோமீட்டர் தீவை சுற்றி. இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து கூட வந்திருக்கணும்? எல்லா இடத்துலேருந்து மண்டதேவி, குருநகர், பாசூர். சரி. இதெல்லாம் குருநகராக வள்ளங்கள். அதெல்லாம் குருநகர். அந்த பெரிய ரோலர்கள் எல்லாம் குருநகராக. மற்றது மண்டதிவாக்கள். இதுக்குள்ள கூட மண்டதிவாக்கள். மற்ற பள்ளிக்கூடாக்கள், வெள்ளப்பாட்டாக்கள் கூட இருக்கிறாங்க. இதுக்குள்ள கூட குருநகராக்கள்லாம் இந்த பெரிய வெள்ளத்தில் வராங்க. இப்போ வளமையாக நீங்கள் இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு வருவீங்களா? நாங்கள் இங்கே வந்து தொழில் செய்கிறோம்.
சரி 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 ஐயா நன்றி. சரி இங்கே பாருங்க ஒரு கூடாரங்கள் அடிச்சிருக்கு. இதெல்லாம் வெலப்பாடு மற்றதோட வந்து இந்த பூனகரி பள்ளிக்கூடா பக்கத்துலேருந்து வந்தவை பெரிய பெரிய ரோலர் எல்லாம் குருநார்லேருந்து வந்த படகுகளாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் உதிக்கிறதுன்னு சொன்னால் இது வந்து இங்கால மேற்கு, இது வந்து வடக்கு பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்க. நான் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. சுதன் யஃப்னா சுதன், நீங்க குருநாரோ? இவருக்கு என்ன பேர்? டொனால்ட் ட்ரம்போ? டொனால்டோ? இவர் தொழில் செய்யறோம். அட்டை அட்டை சாப்பிடலாமே, நீங்க சாப்பிடுறீங்களா? நானும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். போடுவோம் யஃப்னா சுதன் பேரும் பேரும் எல்லா டைம் பேரும். இதுக்குள்ள யாரு புது ட்ரெண்டில்? ஹலோ வணக்கம் வணக்கம், என்ன பேர்? எல்லாம் குருநகர்ல இருந்து வந்தவை என் கூட பேர். இப்போ பார்த்துருப்பீங்க என்னென்னா ஜப்பான் நடந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. பக்கமெல்லாம் கூடாரம் அடிச்சிருக்கிறோம். அங்கே ரெட் கிராஸும் வந்து இருக்குது. இலங்கை செஞ்சில் வச்சாங்க. ஐயா அந்த கச்சாங்கடை பாருங்க. ஐயா எந்த ஊர்? பூனாரின்னு கச்சா கொண்டு வந்து விற்கிறார் பாருங்க. கேட்காது பள்ளிக்கூடா பள்ளிக்கூடா யூடியூப் சேனல் பிறகு என்ன இந்த துவக்கலாம் வச்சுக்க பாரு. என்ன கடை என்ன வரப்போகுது? விளையாட்டு ஜாபம் கிடையாது அப்படின்னா செபமாலை கடை. அந்த இது கோயிலுக்கு தேவையான இது. சரி சரி. எங்கேருந்து வந்துருக்கீங்க? மன்னார்ல நிறைய பேர் வந்திருக்கீங்கம்மா. இது பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள் போட்டு வச்சிருக்கணும். இனிப்பு பலகார கடைகள் கடைகள் வந்து கொண்டு இருக்கு பாருங்க. வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பாலதீவில் நிற்கிறேன். பாலதீவில் வந்து பாலதீவு அந்தோனியா கோயில் திருவிழா நடக்க போகுது. ஜூஸ் கடை ஜூஸ் கடை அண்ணன் இந்த கடை அண்ணா இது என்ன அண்ணா? இது சர்பத் கடை. சர்பத் கடையை வந்துருப்பாங்க அண்ணா. எங்கேருந்து வாரீங்க? யாழ்ப்பாணத்துல வந்துருக்காரு. சர்பத் கடை போட்டிருக்கா பாருங்க. இங்கே சிறுவர்கள் சர்பத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கணும். தம்பி எங்க வெள்ளப்பாடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இத்தனை நிறைய போட் வந்துருங்க பாருங்க. இது பாருங்க ஒரு அண்ணராக குளிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறார். சரி பெரிய கடைகள்லாம் அங்கே மட்டும் போகுது. பெரிய தீவு தான் என்ற கடை இல்லை. சின்ன தீவு நினைச்சா பெரிய தீவு. இதில் பாருங்க கராம் சுண்டல் அந்த வண்டியில் இருக்கலாம். அதை கூட பாருங்க போட்டில் உணர்ந்துருக்கிறோம். சுகந்தனே சுகந்தன். நீங்கள் அங்கேருந்து வந்துருக்கீங்க? மண்டதி மண்டதீவு எப்படி இருக்குது? இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு. அப்படின்னா ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா இருந்தால் ஒரு கிழமை செல்லும். ஒரு நாள் பூசையெல்லாம் பார்த்துச்சு. ஓ மற்றது சாப்பாடு தண்ணி சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்க. சாப்பாடு கொண்டு வர நிறைய கடையில் வரும். எல்லா இடத்துலேயும் ஆக்கள் வரும். எந்தெந்த இடத்துல இன்றைக்கு வந்து இன்றைக்கு கூடுதலான இது வந்து எல்லா இடத்தையுமே இது வந்துருக்கு. இன்னிலேருந்து சனிக்கிழமை மட்டும் ஆக்கள் வரீங்க.
வெள்ளி பேஸ்பர் சனி பெருநாள். சனி பெருநாள் அதோட முடிஞ்சிடும். பெருநாள்னா அது அப்படி என்ன நடக்கும் அந்தாண்டு? அந்தாண்டு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. மற்றது ஞாயிற்றுக்கிழமை தான் ஆக்கள் போவாங்க. தீவங்க இப்போ தீவில் நடக்கிற பெருநாளுக்குள்ள பாலதீவு தான் சிறப்பான. அப்போ கச்சதீவை விட பாலதீவு தான். அதே என்ன பிரச்சனைனா கச்சதீவு இடம் தூரம், அதால் வந்து சனங்கள் போகிற கொஞ்சம் குறைவு. பாலதீவு வந்து தீவங்களுக்கு எல்லா இடத்தும் கிட்டிரு பக்கத்தில். அப்போ அதால் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு ஆக்கள் வந்துடுது. 27ஆம் தேதி வந்த ஆக்களும் இருக்குது. தொல்லையை பார்த்துச்சு. நீங்கள் தொழில் செய்கிறீங்களா? நாங்கள் தொழில் செய்யணும். நாங்கள் இப்போ கோயிலுக்கு நம்ம வந்துருக்கோம். சரி, நான் நேற்று வந்தேன். நன்றி அண்ணா. சரி, இங்கே பாருங்க, கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். மஞ்சள் கேஸ் வந்துடுதோ? நீளவும் இல்லையா? எல்லாம் வியாபாரத்துக்கு சாமான எல்லாம் வந்து ரங்குது பாருங்க. இங்கே பாருங்க, பிள்ளானிக்குள்ள அது இங்கால என்ன கடைகள் போட போயிடும் போல. எல்லாம் கடைகள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் கொடியாம் என்ன வியாபாரம்? நாங்கள் விளையாட்டு ஜாமான் என்னத்தில் இதெல்லாம் கொண்டு வரீங்க? போட்டோ பெரிய ரோலர் பிடிச்ச போட்டில் கொண்டு வரோம். தனி ரோலர் பிடிச்சி கொண்டு வரீங்க. எத்தனை முள்ள அப்படி மட்டும் இருப்பீங்க? காலம் வந்துட்டு நம்ம அந்த கடல்ல எல்லாம் நீந்தி குளிச்சு 1 வருஷத்துக்கு ஒருக்கா குளிச்சு உடம்புக்கு நல்லா இப்போ குளிச்சுட்டு 1 வருஷத்தில் ஒருக்கா குளிக்கிறீங்க? இல்லை கடல்ல. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரி, அப்போ என்ன மாதிரி சாப்பாடு தண்ணி ஐயா ஓடுறார்? அண்ணா வணக்கம். சொல்லுங்க. உங்களோட பேர்? கிஷோக்குமார். என்ன சொல்லு? வந்து போற வாரம் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க அங்கே இருந்து வரீங்க? நான் வந்துடுறேன். எத்தனை நாள் இருக்க போறீங்க? நாங்க வந்து இப்போ 8ஆம் தேதி போயிருவீங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வருவீங்க? நீங்க வேற எங்க போயிருக்கீங்க? கச்சேரி எல்லாம் போயிருக்கீங்க? இங்கே தான் போயிருவீங்க. நான் கட் பண்ணி விடுறேன், பயப்படாங்க. வணக்கம். என்ன பேர்? பப்பா. பேர் அண்ணாசி. பப்பா அண்ணாசி. மாம்பழம் பள்ளிக்கூடம் கட் பண்ணிட்டீங்க. இவருக்கு என்ன பேர்? வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஹாய். இதில் பார்த்திங்கண்டா விளையாட்டு ஜாமான் எல்லாம் மடக்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க. வட்டி வட்டியாக வருது. பழைய காலத்து ஞாபகங்கள் வரும் பாருங்க. பார்க்க இந்தா 2 அண்ணன் மேலே நிற்கிறோம். உங்க பாருங்க, அதுக்குள்ளேருந்து எல்லாம் இருக்கிறோம். எங்கெங்கே இருக்கிற மாதிரி தெரியல, நான் இருக்கிறேன். அப்படியே எடுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். அதில் வடிவான இடம் பாருங்க. அது ஏன்னா இது வந்து பாலதீவுண்ட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த கொஞ்சத்தில் நடந்து போகலாம். நிறைய பேர் அப்படி போக டென்ட் தான், கேம்ப் தான். எத்தனை டென்ட் அடித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இல்லை அண்ணையாக விளையாடி கொண்டிருக்கணும். கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. கேஸ் அல்லப்பட்டியிலேருந்து வந்திருக்கணும். கேஸ் முதல்ல இருந்ததான் பாருங்க. நிற்க போகிறீங்க 3 நாள் 3 பேரை வந்தீங்க. 2 அடிச்சு இதே சாமான் தண்ணீரெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களோ? தம்பி என்ன பேர்? ரியான். ஒன்று இதெல்லாம் தண்ணி தான் பேரல. சரி வேண்டாம். இங்கே பாருங்க, அண்ணன் தம்பி அக்கா மேர்
சரி இப்படியே பாருங்க, இதான் வந்து கடல் பாருங்க இப்படி நல்லா தெளிவாக இருக்காண்டு. இதோட முடிவடைதான் நினைக்கிறேன், முடியுதான் நினைக்கிறேன். இப்படி கரையெல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரியான. இப்போ பார்த்தீங்கன்னா கட்புட்டியில இருந்து வந்திருக்கிறோம் தமிழாக்கள். சரி வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க. கட்பட்டியில் நீங்கள் அங்கே தான் பூர்வீகம். என்ன பேர் எல்லாம் இருக்கும்? என்னோட பேர் கோல்டன். கோல்டன். அவரோட பேர் அந்தரி. நீங்கள் எல்லாம் எத்தனை நாள் பயணம்? நாங்கள் சனிக்கிழமை திருப்பி அங்கேருந்தே வந்துடுங்க போட்டில்? ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் போவோம். ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேர் வந்துடுங்க? 9 பேர். 9 பேர். சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம். தண்ணி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. தண்ணி தான் கஷ்டம். இங்கே பாருங்க, இதே எங்கூட சமையல். சமையலை கொஞ்சம் பிடிச்சிக்கும். இங்கே பாருங்க, யார் சமையல்காரர்? தாக்கி அந்த பிள்ளை மதியா பருப்புன்னு எத்தலிக்காரு வாடு. பார்த்தீங்களே கேஸுக்கு தட்டுப்பாடு இல்லை போல. மிரக்கறி எல்லாம் வந்துருக்கு. மரக்கறி, வெள்ளை வெங்காயம், கட்டி போட்டிக்கும் தாக்கி. இங்கே 2 அக்கா மேர் நிற்கிறோம். வணக்கம் அக்கா மேர். நீங்க எங்க இருந்து போவாரியா? நான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணமா? ஓ, யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ தான் கட்பட்டியிலேருந்து வந்தாக்களை பார்த்துருக்கேன். எங்களை கோயில்கிட்ட வந்து ஒரு 5 போட்டு. எங்கே இருக்கு? அங்கால இருக்கோம். சரி 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 சரி. கட்பட்டியில் கொம்பனி வத்தை, சிங்கள பேர் கொம்பனி வத்தையிலேருந்து வந்திருக்கிறேன் மாம். எல்லாம் கலப்பு. இவைய தமிழன், சுத்த தமிழன் பாருங்க. இப்போ என்னடா இருட்ட போகுது, இருட்டினா தண்ணி மேலே வந்துடுமாம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். சாப்பிட்டீங்களோ? ஜாலியாக இருக்கிறீங்க. இஞ்சாலும் இப்படியே போனால் போகலாமே. இவ்வளோதான் தீவே. சுற்றி வரலாமண்ணா. ஆனால் இது கண்ணாபுரம் நீங்கள் வாரத்துக்குள்ளே பிடிச்சி இருட்டுப்பட்டு பாருங்க, இதுதான் முனை. இப்போ அப்படியே போனால் திருப்பி வாரத்துக்கு அதில் இருக்க வேண்டியாது. அதால் அப்படியே போய் வரலாம். யாரும் என்னோட வாரீங்க நடப்போம். இருட்டுப்பட்டுடுமே. சரி சரி. நீங்கள் அங்கே இருந்து வந்துருக்கீங்க? நான் வந்துடுறேன். நாளைக்கு விடிய குளிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணமேட்ட உதவியோ ட்ரோன் எடுத்தாச்சு. உண்மையில நல்ல வடிவான இடம். என்ன ஒரு ஆள். சரி நீங்கள் அப்படியே சுற்றி கடைசியாக பாலதீவுன்ற ஒரு கரைக்கு வந்துட்டேன்னு பாருங்க. இப்போ இந்த பாலதீவுன்ற வடிவா வந்து நீங்கள் இப்போ வேலை இருந்து பார்க்க போகிறீங்க கழுகு பார்வையில். கனவாயெல்லாம் பிடிக்க போயிடுவாங்கன்றவே பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. மற்றது இப்படியே சுற்றி போனால் இன்னும் ஒரு மதியம் நடக்க வேணும். நல்ல இடம், வடிவான ரோலர்லாம் கூட அங்கால எவ்வளோ தூரம் போகணும் அது பார்க்க? கொஞ்சம் போகலாம் பக்கத்தில். இந்தியன்ற ரோலர் இருக்கா மங்காளி பக்கம் போனால் பார்க்கலாமா? கனவரிசமாகலாம். சரி கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம். அப்படி ஏழாதுன்னா நாளைக்கு இப்படியே போகும். போய் கொசு வந்துட்டு பாருங்க. என்னென்ன வரப்போகுது தெரியா? போயிட்டு வரோம். இது போட் ஒன்று வருது பாருங்க. இரவு 6 மணி 6:30 போட் ஒன்று வருது பாருங்க. மக்கள் வெறியினம். மண்டதீவுலேருந்து வெறியினமாம். என்னென்னு கண்டுபிடிச்ச நீங்கள் போட்டை பார்த்து? இடத்தை பார்த்து. இதெல்லாம் பிறகு வந்து கதை இப்போ மண்ண மேரோட இப்போ என்னென்றா புறகு எல்லாம் பொறுக்கி கொண்டு வெறியினம் பாருங்க மக்கள். இது என்னண்ணே?
சுங்கம் சமைக்கிறவை ஆக்கள் ஆ வணக்கம் ஐயா உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். பெரிய தொழிலாளி. எங்களோட ஊர் வந்து நான் வந்துடுறேன். இப்போ என்னம்மா இந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்க? இந்த இடத்துல அப்படி போகுது. இந்த இடத்துல நல்ல மாதிரி தான் போகுது. இங்கே விறகு காட்டி கொண்டு போயினோம். எங்க என்னத்துக்காக வேண்டி சமைக்கிறது? சமைக்கிறது தான். அப்போ நீங்களும் என்ன சமையல் இன்றைக்கு? நாங்கள் இந்த இதுதான் சமைக்கிறோம். பேந்தண்ணே என்ன என்ன சமைக்க யோசனை? சோறு கறி தான் சமைக்கிறேன். வேறு என்ன கறி? கறி மீன். மீன். அப்போ எத்தனை மீன் வச்சுக்கிறீங்க? மீன் குத்த போனேன் மீன் இந்த மீன் மீன் போட்டாங்க. அப்போ இங்கேயே பிடிச்சி இங்கேயே சமையல். இங்கே அப்படி பார்த்தீங்க தொழிலாளர் வந்தால் தான் இதுதான் ஒரு நல்ல ஏன்னா எப்போவுமே மீன் கிடைக்கும் சாப்பிடலாம். அப்போ என்னம்மா மீன் விலையெல்லாம் அப்படி ஊருவல்ல? ஊருகளில் விலை தான் மீன். இங்கே மீன் இல்லையே. இல்லை. சரி அந்த அவசரம் போகிறார் போல. நன்றி. ஆமாம் சந்திப்போம். 20 கிலோ இதுதான்